ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு சாரீ கன்வெர்ட்டட் ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஃப்ராக்கு. வாங்க எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சாரியில் ஒரு ப்ளீட்டட் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு மேலே ஐக்கானில் நான் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து நம்ம மிச்சம் கிளாத் வந்துட்டு நிறையவே இருந்தது. ஸோ கஸ்டமர் வந்துட்டு இது ரொம்ப வேஸ்ட் ஆகிரும், ஸோ இதில் முடிஞ்சால் இன்னொரு கவுன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டுட்டாங்க. ஸோ நம்ம வந்து முந்தி போர்ஷனை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தென் கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரையை தான் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது கீழேயும் பார்டர் இருக்குது, மேலேயும் பார்டர் இருக்குது. நம்ம இப்போ ஒரு பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம சேனலில் டெய்லரிங்கில் பிகினருக்கான வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்டரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாரியை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரிச்சிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கிற ஒன் சைடில் எடுத்து இந்த மாதிரி அதுக்கு மேல் பக்கமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கிள் கட்டிங் போடுறதுக்கான கிளாத் வந்துட்டு அலைன்மெண்ட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். நம்மளோட டாப் போர்ஷனோட அளவு எவ்வளோ அப்படின்னா 7 இன்ச்சு. ஸோ அந்த 7 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸோ கரண்ட் கட் ஆகிருச்சு, அதனால தான் வீடியோ கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஸோ மேலே இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்கான சேர் இல்லைனா வாட்டர் பாட்டில் ஏதாவது வச்சு பிடிச்சிக்கோங்க. என்னோடய பொண்ணு வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதோட டோட்டல் ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னா 34 இன்ச் வருது. இதே 34 இன்ச்சை வந்துட்டு நம்ம சர்க்கிளாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்கர்ட்டோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 31 தான். ஸோ நமக்கு மேலே நம்ம டாப் போர்ஷனுக்காக வேறு ஒரு 7 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்தளவு மைனஸ் ஆகிரும். ஸோ நமக்கு ஸ்கர்ட்டோட அளவு கம்மியாக தான் இருக்குது. நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா பார்டர், அந்த பார்டரை நம்ம இதுக்கு கீழே அட்டாச்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஓரளவு அந்த டாப்போட ஹைட்டை வந்துட்டு ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த சர்க்கிள் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் கவுன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்களும் ஈஸியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நம்ம கீழே வந்துட்டு இந்த பார்டர் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ஸ்கர்ட்டு வந்து நீட்டாக ரெடி ஆகிருச்சு. சிங்கிள் ஃபோல்டில் தான் இந்த ஸ்கர்ட்டு வந்து இருக்குது. ஸோ வாங்க ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்ம லைனிங் கிளாத்துமே மெயின் கிளாத் அளவுக்கு அப்படியே தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண பார்டர்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற பார்டர், கீழே இருக்கிற பார்டர், ஸோ டபுளாக இருக்குது. இந்த 2 பார்டரையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஐயும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னா ரைட் சைடு ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு கீழேயும் மேலேயும் ராங் சைடு வந்து இருக்கும். ஸ்டிச் பண்ணி திருப்பும் போது ரைட் சைடு கரெக்டான போர்ஷனில் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். நம்ம இப்போ நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே அப்படியே படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். இதனால் இந்த ஸ்டிச்சஸ் வந்து லைஃப் கொடுக்கும். இப்போ நம்ம அந்த பாட்டத்தோட கீழே வந்துட்டு இந்த பார்டரை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம உள்பக்கமாக போட்டிருக்கோம். அதே மாதிரி இதையுமே நம்ம உள்பக்கம், அதாவது ரைட் சைடு ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸுமே நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அது பிரியாமல் லைஃப் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதை நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீசஸ் ஆகும். உங்களுக்கு ஸ்கர்ட்டோட ஹைட் கரெக்டாக இருக்குது, பட் பார்டர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே அப்படியே வந்து 1/4 இன்ச் கீழேயும் மேலேயும் மடிச்சடிச்சு அப்படியே நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணலாம்.
பண்ணால் உங்களுக்கு பார்டர் வந்து அட்டாச் ஆகிரும். ஸோ சர்க்கிள் கட்டிங்கில் எப்போவுமே நம்ம பார்டர் அட்டாச் பண்ணது கடைசியில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா இதுலேயுமே நீங்கள் படிமான தையல் வந்து கொடுத்துடலாம். நான் வந்து இதுக்கு படிமான தையல் கொடுக்கல. படிமான தையல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சஸை மேலே எடுத்து விட்டு ஒரு எட்ஜில் வந்துட்டு மேலே இருக்கிற எட்ஜ் இல்லைனா கீழே இருக்கிற எட்ஜ் எந்த எட்ஜில் நீங்கள் ஸ்டிச்சஸ் எடுத்து விட்டுருக்கீங்களோ அந்த எட்ஜில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ லைனிங் வந்துட்டு டபுள் ஃபோல்டில் இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் தனியாக பேக் பார்ட் தனியாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம அதனால் லைனிங்கை வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட் தனியாக பேக் பார்ட் தனியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி மெயின் கிளாத்துமே நமக்கு சிங்கிள் ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. அதாவது ஃபோல்டிங் இல்லாமல் சிங்கிள் பீஸாக தான் இருக்குது. அதையுமே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தனியாக பேக் பார்ட் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். இப்போ நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் கட்டிங் போடும்போது நீங்கள் மெயின் கிளாத் அண்ட் லைனிங் கிளாத் ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ளீட்டட் மேக்ஸியில் வந்துட்டு லைனிங் கிளாத் வந்து மெயின் கிளாத்தை விட கம்மியாக எடுத்துடலாம். கீழ் போர்ஷன் வந்து நமக்கு கரப்பாகம் இல்லாமல் பிசிறாக தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதையே டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் வந்து கொடுத்துடணும். அப்படின்னா தான் நமக்கு பிசிறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எட்ஜ் வரைக்கும் கொடுத்துடலாம். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சர்க்கிளாக கட் பண்ணதுனால நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது ஈவனாக வராது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறத எட்ஜ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணாமல் பாதியிலே வந்து ஸ்ட்ராப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பாதி நம்ம ஃபோல்ட் பண்ண கிளாத் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபோல்டிங்க்கு ஈவனாக வச்சு நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எட்ஜ் வரைக்குமே நல்லா நீட்டாக வந்துட்டு ஃபோல்ட் ஆகிரும் அதுவேவும். ஸோ அதில் நம்ம 1/4 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துர்லாம். பாருங்கள், நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணதுனால நமக்கு ஈஸியாக ஃபோல்ட் ஆகிருச்சு, ஸ்டிச் பண்ணி முடிச்சிச்சு. இப்போ டாப் போர்ஷன் வந்து பார்க்கலாம். இதோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஐக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்துட்டு 14 இன்ச், ஸ்டிச்சிங் சேர்த்து 14.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். ஸோ மார்பு சுற்றளவு எவ்வளோனா 7 இன்ச் இருக்குது. ஸோ நான் 8.5 இன்ச்சாக எடுத்துருக்கிறேன். ஆம்ஹோல் அளவு வந்துட்டு 5.5 இன்ச், 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேக்கோட நெக்கு வந்து டெப்த்து 4 இன்ச் எடுத்துருக்கிறேன். பேக் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, அதாவது மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுமே அதே மாதிரி தனியாக மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 3.25 இன்ச் வருது. ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்ம ப்ளவுஸில் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப் போர்ஷனில் கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், சைடு அட்டாச் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம நெக் லைனில் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வந்து ப்ளவுஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அர்காட் கொடுத்துடலாம். அர்காட் கொடுக்கும்போது எப்போவுமே சாய்வாக கொடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு பிசிறையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வச்சு எட்ஜில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நெக்கோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ உள்பக்கமாக திருப்பி மெயின் கிளாத்தில் எட்ஜில் ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். இந்த இது எட்ஜில் தான் கொடுக்கணும் இல்லை, 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லையும் கொடுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ நெக்லைன் வந்துட்டு நல்லா நீட்டாக வந்து ரெடி ஆகிருச்சு.
இப்போ நம்ம சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிக்கணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து சென்டர் மார்க் பண்ணி 1/2 இன்ச்சில் டாட் பிடிச்சிருங்க. நான் இந்த ஃப்ராக்குக்கு டாட் வந்து பிடிக்கலை. ஸோ ஸ்கர்ட்டில் சென்டர் மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி டாப்லேயும் சென்டர் மார்க் பண்ணிடுங்க. இதோட மார்க்கிங் ரீசன் என்னென்னா நெக்லைன் வந்துட்டு மாறாமல் இருக்கிறதுக்காக. நம்ம ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கோம், ஸோ பிரச்சனை இல்லை. வேறு ஸ்டார் நெக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நெக் ஷேப் கொடுக்கும்போது நெக்கோட அலைன்மெண்ட் மாறிடும். அதனால நம்ம இந்த சென்டரை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டான நெக்கும் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம டாப்பையும் பாட்டத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஒரு பெல்ட் மாடலில் லேஸ் வந்து வைக்கலாம். நான் வந்து வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில், நீட்டாக இருந்தது. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பஃப் ஸ்லீவ் தான். இதோட வீடியோ மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷோல்டரும் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம எப்போவும் ப்ளவுஸஸ்க்கு பண்ணுற மாதிரி தான். ரைட் சைட் சேமாக வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட்டில் ராங் சைட் இருக்கிற மாதிரி. நெக் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கெட்டி தையல் போட்டுருங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். மறக்காமல் டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணுங்கள் பிகினர்ஸ், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ரஃப்பாக நம்ம ஒரு சைடு ஜாயின் வந்து கொடுத்துக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம ஸ்லீவுக்கு ஸ்டிச் பண்ணது எல்லாத்தையும் தையல் எல்லாத்தையும் மேலே எடுத்து விட்டு பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஹிப் ஜாயிண்டில் இருக்கிற ஸ்டிச்சஸையுமே இந்த மாதிரி கீழே எடுக்காமல் மேலே எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ளீட்டட் ட்ரெஸ் வந்து பண்ணும்போது லைனிங் வந்து கம்மியாக எடுத்திருப்போம். ஸோ இந்த ஸ்கர்ட்டு வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருப்போம். சைடு ஜாயின் மெயின் கிளாத் தனியாகவும் லைனிங் கிளாத் தனியாகவும். பட் இந்த இதில் நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேம் அளவு தான் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டையுமே சேமாகவே வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம், தனித்தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எட்ஜ் வரைக்கும் நம்ம சைடு ஜாயின் வந்து முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடுமே ஸ்லீவையும் சைடு ஜாயினையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஓவராலாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.